நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறப்புரிமை அமைப்பு தான் இது. சரி, இப்ப இதுல இருந்து நாங்க இதை புனட்சதுரத்திலையும் எழுதலாம். சரியா, புனட்சதுரத்துல எழுதலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இதுல பாருங்க, இந்த ஹீமோஃபீலியா என்பது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஹீமோஃபீலியா என்பது யாருக்கு ஏற்படும்? ஆண்களுக்கு மட்டும். பாருங்க, எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படும் இலிங்கம் இணைந்த பின்னடைவு பரம்பரை அழகு காரணமாக தோன்றும் ஹீமோஃபீலியா நோய் ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்படும். அதாவது குருதி வெளியேற்றம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பது. சரி, சிறிய காயம் ஒன்றின் ஊடாகவும் குருதி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் அவங்க குருதி எல்லாம் வந்து முடிஞ்ச என்ன நடக்கும்? இறந்து போயிடுவாங்க. அப்ப குருதி உறைதலுக்கு காரணமான ஒரு விட்டமின் எங்களோட உடம்புகள் எல்லாம் இருக்கும். என்ன விட்டமின் தேவை குருதி உறைவதற்கு? விட்டமின் கே தேவை. ஆனால் இவங்கள் என்ன நடக்கும்னா குருதி உறையாது. குருதி உறையாதன் காரணமாக தொடர்ச்சியாக குருதி வந்து கொண்டிருக்கும். அதனால பெருமளவு குருதி வெளியேறினால் இறுதியில் மரணமும் சம்பவிக்க வாய்ப்புண்டு. இதில் ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்படும், பெண்கள் நோய் காவிகளாக செயற்படுவர். இது ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்பட்ட நோய். ஆனால் நாங்க இப்ப பார்த்த இந்த விடயத்துல நோய் உள்ள பெண் என்னோட வந்துச்சேனே, சரியா? ஆனா அப்படியா இருந்தால் இந்த நோயுள்ள பெண் பிறந்திருக்காது. சரியா, கருவிலேயே அழிஞ்சிருக்கும். அதாங்க காரணம். அப்ப நாங்க இப்படி போட்டு பார்த்தால் இப்படி வந்தது. ஆனால் இயற்கையில அப்படி நோயுள்ள பெண்ணாக பிறப்பது இல்லையா? சரியா, அது கருவிலேயே அழிஞ்சிருக்கும். ஆகவே இந்த நாங்க எப்படி எடுகோள் தண்ணி எடுக்கிறோம், எடுகோள்ல அப்படி ஒரு பிள்ளை பிறக்கலாம் என்று இதுல காட்டுது. சரியா, அதை விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இந்த நோய் ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்படும். ஆகவே இந்த இடத்துல உள்ளது பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த விஷயத்தை நீங்க விளங்கிக் கொண்டா சரி. சரியா, இப்ப நாங்க இத புனட்சதுரத்துல செஞ்சு பார்ப்போம். புனட்சதுரம் செஞ்சீங்களா? புனட்சதுரம் உண்டு, சதுரம் உண்டு அமைச்சு நாங்க செய்வோம். சரி, இப்ப நாங்க என்ன எழுதணும்? இங்க புணரிகள் எழுதணும். இந்த திசையில ஆண் புணரி, இது ஆண் குறியீடு. இந்த திசையில எழுதுவோம் பெண் புணரிகளை. சரி, ஆண் புணரிகளாக என்ன இருக்கு? 1 எக்ஸ் ஹெச். சரியா, எக்ஸ் ஹெச். இந்த பக்கத்தில் எழுதும். அடுத்து y கேபிட்டல் எழுதணும். y சிம்பிள் எழுதக்கூடாது, எக்ஸும் தான். போன முறை அந்த பிரச்சனை வந்துச்சு மார்க்கிங்ல, கேபிட்டல் சிம்பிள் எடுக்கிறா இல்லையான்னு சொல்லி. நீங்க கேபிட்டல் எழுதினா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பெண்ணில் கேபிட்டல் ஹெச்சும் சிம்பிள் ஹெச்சும். சரி, இது மிகவும் இலகு, எழுதாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த இடது பக்கம் பெண் புணரில் உள்ள கேபிட்டல் ஹெச் உள்ள எக்ஸும் ஆண் புணரில் உள்ள கேபிட்டல் சிம்பிள் ஹெச் உள்ளதும் சேரும். அப்ப இது என்னது? இப்ப தோன்றினது காவி பெண் தோன்றியாச்சு. சரி, நீங்கள் எழுதுங்க. சரி, இப்ப எங்க என்ன வரும்? கேபிட்டல் ஹெச் உள்ள எக்ஸும் ஒய்யும் வரும். இது என்ன? ஃபஹத் என்னன்னு சொல்லுங்க. ஃபஹத் நோயற்ற ஆண். சரி, இது என்னது? ரெண்டுமே சிம்பிள் ஹெச் இருந்தால் நாங்கள் பார்த்தோம் அது நோயுள்ள பெண். ஆனால் நோயுள்ள பெண் பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது நோயுள்ள என்ன? நோயுள்ள ஆண். இதுதான் புனட்சதுரம். சரியா பிள்ளைகள்? அப்ப ரெண்டுலையும் எழுதலாம்.
எழுதியிருந்தால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரிதானே? சரி, அப்ப அடுத்த கேள்விக்கு போகலாமா? சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, அடுத்த கேள்வி. ஓகே. மாணவர் குழு ஒன்றினால் ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை அமைப்பு ஒன்றுக்கு தரப்பட்டுள்ளது. இதில் திரவத்தை உறிஞ்சும் தகவற்ற, அப்ப தண்ணி உறிஞ்சாது 500 கிராம் பலகை குற்றி ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மரக்கீலம் பலகை குற்றி. பலகை குற்றியின் நிறையை கணிக்க. சரி, என்ன நிறை? பலகை குற்றியின் நிறையை கணிக்க. நிறை சமன் W சமன் mg. விடையை அனுப்புங்க பார்ப்போம். W சமன் mgல நிறை என்ன? ஐந்து நியூட்டன் 5 நியூட்டன். ஹிமாவும் ஷம்லாவும் அனுப்பியிருக்கு. சரி, அப்ப இது 500 கிராம். 500 கிராம்டால் அப்படிதானே, அரை கிலோ. 500 கிராம். அப்ப அது 500 நாங்க என்ன செய்யணும்? 1000ஆல பிரிக்கணும். 500 1000ஆல பிரிச்சு அதை திரும்ப 10ஆல பெருக்கினால் எங்களுக்கு அது நியூட்டன்ல வரும். சரி, அப்ப 500 நாங்க 1000ஆல பிரிச்சா அரை வரும். அறைய 10ஆல பெருக்கிறண்டால் 10 2ஆல பிரிக்கிறோம். அப்ப 10ஆல 2ஆல பிரிச்சால் 5 நியூட்டன். சரியா? 5 நியூட்டன். அப்ப முதலாவது கேள்விக்கு 5 நியூட்டன். சரி, இரண்டாவது கேள்வி. பாத்திரத்தில் உள்ள நீரின் உயரம் 20 சென்டிமீட்டரும் திரவத்தின் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் -3 எனின் திரவம் காரணமாக பாத்திரத்தின் அடியில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படும் அமுக்கம் யாது? சரி, இதுக்கு கண்ட விடை அனுப்புங்க. அமுக்கம் யாது? ராகவி அனுப்பியிருக்கு. சமீகா, ஹிமா, இதுக்கான சமன்பாடு என்ன? P சமன் H rho G இல்ல போட்டா சரி. சரி, உங்களோட விடைகள் சரியானு பார்ப்போம். P சமன் H rho G. சரி, P சமன் H rho G. P சமன் H rho G நாங்க P காணணும். P சமன் H வந்து 20 சென்டிமீட்டர். அப்ப மீட்டருக்கு மாத்திரத்துக்கு 100ஆல பிரிக்கணும். தர ரோ தரப்பட்டிருக்கு 800 தர G தரப்பட்டிருக்கு 10. இப்ப இது நாங்க சுருக்குவமாக இருந்தால் P சமன், சொல்லுங்க பார்ப்போம். P சமன் இந்த 20க்கு 20 சைபர் வெட்டுப்படும். இந்த 10ல உள்ள ஒரு சைபரை நாங்க இங்க உள்ள 10ஆல வெட்டலாம். மேலே 800 2 இருக்கு. அப்ப 800 2 இருந்தால் அது 1600 பஸ்கால். சரியா? 1600 பஸ்கால். சரியா? ஓகே, நீங்க அனுப்பின விடைகள் சரி. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி, மேலே 3இல் பலகை குற்றியை இடும்போது அது திரவத்தில் முழுமையாக அமிழ்ந்து மிதந்தால் பலகை குற்றி மீது ஏற்படுத்தப்படும் மேலுதைப்பு குற்றியின் நிறை என்பவற்றுக்கு இடையிலான தொடர். இரண்டுக்கும் இடையிலான தொடர். முழுமையாக அமிழ்ந்து மிதந்தால்
இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு என்னதாக இருக்கும்? இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு பொருளின் நிறை சமன் மேலுதைப்பு. இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? பொருளின் நிறை சமன் மேலுதைப்பு தான் இரண்டுக்கும் இடையிலான தொடர்பாக வரும். சரி, அடுத்த கேள்வி. முன் குறிப்பிட்ட பலகை குற்றி திரவத்தில் அமிழ்த்தப்படும் போது வெளியேறும் நீர் இன்னொரு முகவையில் சேகரிக்கப்பட்டது. இவ்வாறு வெளியேறிய நீரின் நிறை எவ்வளவு? எவ்வளவாக இருக்கும்? வெளியேறிய நீரின் நிறை எவ்வளவு? ஏற்கனவே நாங்கள் ஒரு நிறை ஒன்று பார்த்தோம். ஆர்க்கிமெடிஸின் தத்துவத்தில் எங்களுக்கு தெரியும், பாயின் நிறை மேலுதைப்புக்கு சமன். பாயின் நிறை மேலுதைப்புக்கு சமன். அப்ப பாயின் நிறை மேலுதைப்புக்கு சமன் என்றால் அவை ஆர்க்கிமெடிஸின் தத்துவத்தின் படி ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருப்பதனால் என்ன வரும்? பொருளின் நிறை மேலுதைப்புக்கு சமனாகும். அவை இங்க மேலுதைப்பு எல்லாம் எத்தனை நியூட்டன் வரும்? 5 நியூட்டன். இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறை 5 நியூட்டன். சரியா? அதுதான் அடுத்த கேள்விக்கான விடை. சரி, இவ்வாறு வெளியேறிய நீரின் நிறை எவ்வளவு? சரியா? உப்பு பிரித்தெடுப்பின் போது நீரின் அடர்த்தியை அளப்பதற்காக பயன்படுத்தப்படும் உபகரணத்தின் பெயர் யாது? நீரின் அடர்த்தியை அளக்க பயன்படும் உபகரணம். நீரின் அடர்த்தியை அளப்பதற்கு பயன்படும் உபகரணம் என்ன உபகரணம்? நீரின் அடர்த்தியை அளப்பதற்கு பயன்படும் உபகரணம் என்ன உபகரணம் சொல்லுங்க? நீரமானி. சரியா? நீரமானி. வெரி குட் சமீகா ஷம்லா. நீரமானி. சரி, அடுத்தது இரும்பு துருப்பிடித்தல் தொடர்பான ஒரு கேள்வி இருக்கு. 9வது கேள்வி. நான் கொஞ்சம் விளக்கத்தோட பார்க்கணும் 9வது கேள்வியை. ஆகவே நாங்க இன்னைக்கு ஸ்கூல்ல தானே இதை பார்ப்போமா பிள்ளைகள்? கிளாஸ்கள் இருக்கா? பார்க்குறேன்னா ஓகேன்னு போடுங்க, இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, பார்ப்போம். அப்ப இதை பார்த்துட்டு முடியும். பாடசாலை சுற்றுப்புற வேலி அமைக்கப்பட்டிருந்த கல்வனிசுப்படுத்தப்பட்ட முட்கம்பியில் ஒரு சில இடங்களில் துருப்பிடித்திருந்து அவதானித்த மாணவர் குழுவினர் அது சம்பந்தமாக பின்வரும் கருதுகோள்களை முன்வைத்தனர். முதலாவது, முட்கம்பியில் நாகம் தேய்வுக்குட்பட்ட இடங்களில் வலியுடன் தொடுகையுறுவதால் துரு ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது, இரும்பு கம்பி துருப்பிடித்தலில் நீர் பங்களிப்பு செய்துள்ளது. மாணவர்கள் முன்வைத்த கருதுகோள்கள். மேலுள்ள கருதுகோள் அல்லது எடுகோள்களை பரிசோதிப்பதற்காக பரிசோதனை அமைப்பு தரப்பட்டிருக்கு. கொதித்தாடிய நீர் போட்டிருக்கு, இங்க குளிர் நீர் போடப்பட்டிருக்கு, இரும்பாணி இருக்கு, சுத்தமான இரும்பாணியா இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எண்ணெய் படை போடப்பட்டிருக்கு. இங்குள்ள பரிசோதனை அமைப்பினால் மேலுள்ள எக்கருதுகோள் பரீட்சித்து பார்க்க முடியும். எக்கருதுகோள் அப்ப நாங்க கொதித்தாரிய நீர்ல ஒட்சிசன் இருக்காது, வலி இருக்காது. அதுக்கு மேல தேங்கெண்ணெய் படை போடப்பட்டிருக்கு. தேங்கெண்ணெய் படை போடப்பட்டிருந்தால் வலியில் உள்ள ஒட்சிசன் கரையாது. ஆகவே முதல்ல உள்ள குழாய்க்கு என்ன கிடைக்காது? ஒட்சிசன் கிடைக்காது. ஆகவே இங்குள்ள பரிசோதனை அமைப்பினால் மேலுள்ள எக்கருதுகோள் பரீட்சித்து பார்க்க முடியும். எக்கருதுகோள் வலி சம்பந்தமான கருதுகோள். இதுல வலி சம்பந்தமான கருதுகோள் என்ன? முதலாவது உள்ளது. அப்ப என்ன கருதுகோள்? முட்கம்பியினால் நாகம் தேய்வுக்குட்பட்ட இடங்களில் வலியுடன் தொடுகையுறுவதால் துரு ஏற்பட்டுள்ளது. அப்ப முதலாவது கேள்விக்கு ஏ என்ற கருதுகோளைத்தான் இங்க பரீட்சித்து பார்க்க முடியும். ஒரு வாரத்தின் பின் இரு குழாய்களிலும் பெறக்கூடிய துருப்பிடித்தல் தொடர்பான அவதானங்களை ஒப்பிட்டு எழுதுக. இப்ப எதுல கூடுதலாக துருப்பிடிச்சிருக்கும்? குளிர் நீர்ல உள்ளது. ஏனென்றால் குளிர் நீர்ல ஒட்சிசன் இருக்கு. கொதித்தாரிய நீர்ல பெரும்பாலான ஒட்சிசன்கள் வெளியேறி இருக்கும். மீண்டும் ஒட்சிசன் கரைவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் எண்ணெய் படை இடப்பட்டிருக்கு.
அவை குளிர் நீர்ல ஒட்சிசன் இருப்பதனால குளிர் நீர்ல உள்ளது துருப்பிடிச்சிருக்கும். சரியா? அப்ப கொதித்தாரை நீரில் இடப்பட்ட ஆணி துருப்பிடித்திருக்கவில்லை. குளிர் நீரில் இடப்பட்ட ஆணி துருப்பிடித்திருக்கும் அல்லது துருப்பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். மேலே இரண்டில் உள்ள அவதானங்களின் மூலம் பெறக்கூடிய முடிவு என்ன? முடிவு நாங்க இப்ப சொன்னது அவதானம். முடிவு என்ன? துருப்பிடித்தலுக்கு வலி அவசியம் அல்லது துருப்பிடித்தலுக்கு ஒட்சிசன் அவசியம். அதுதான் முடிவு. சரியா? துருப்பிடித்தலுக்கு வலி அவசியம் அல்லது ஒட்சிசன் அவசியம். கம்பியில் நாகப்பூச்சு காணப்படும் இடங்களில் துரு ஏற்படாமல் இருப்பதற்கான காரணத்தை விவரிக்க. நாகப்பூச்சு காணப்படும் இடங்களில் துரு ஏற்படாமல் இருப்பதற்கான காரணத்தை விவரிக்க. சொல்லுங்க பாப்போம். துருப்பிடித்தலுக்கு காரணம் என்னென்றால் துருப்பிடித்தலுக்கு வலி மற்றும் நீர் என்பன இரும்புடன் தொடுகை அடைதல் அவசியம். இரும்புடன் வலியும் நீரும் தொடுகை அடையணும். நாகம் பூசப்பட்டுள்ள போது அவை இரும்புடன் தொடுகை அடைவதில்லை. நாகம் பூசப்பட்டுள்ள போது இரும்புடன் வலி நீர் என்பன தொடுகை அடைவது தடுக்கப்படும். அப்படி எழுதினாலும் சரி, அல்லது இரும்பை விட நாகம் தாக்க வீதம் கூடியது என்பதனால் இரும்பு கதோட்டு பாதுகாப்பின் கீழ் பாதுகாக்கப்படும். இரும்பை விட நாகம் தாக்குதிறன் அதிகம் என்பதனால் இரும்பு கதோட்டு பாதுகாப்பின் கீழ் பாதுகாக்கப்படும். சரியா பிள்ளைகள்? சரி. ஆகவே நாங்க டவுட் இருந்தா கேளுங்க. இன்றைய கிளாஸை இதோட நாங்க நிறைவு செய்து கொள்வோம்.